ராம் சரண் சாரோட மூவின்றதுனால எக்ஸ்பெக்டேஷனோட வந்து பார்ப்பாங்க. அவர் எப்பொழுதுமே கதை சூஸ் பண்ணும்போது வித்தியாசமாக தான் செலக்ட் பண்ணுவாங்க. இதை ஏன் அவர் சூஸ் பண்ணாருன்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கு. உள்ள ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி? அதுதாங்க மேடம், ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்னா நானே வீட்டில் வந்து ஃப்ளாஸ்கில் காஃபி போட்டு இந்த அனாசின் நோவாசின்லாம் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். நிறைய பேர் இந்த படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அனாசின் நோவாசின் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஸ்கில் காஃபி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக உட்காந்து பார்க்கலாம். டிக்கெட்டு காஸ்ட்டு வேஸ்ட்டாக போச்சு ப்ரோ. பாப்கார்ன் செலவு என்ன ஆகுது? நீங்கள் தருவீங்களா? ஒழுங்காக படத்தை விடுங்க, ஏன் சாவடிக்கிறீங்க? ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி. நாங்கள் போனால் அங்கே படத்தை தூங்க வச்சு அனுப்புகிறாங்க. இதில் பார்த்து நிறைய பேர் கமெண்ட்ல எவ்வளோ கழுவி ஊற்றினாலும் எனக்கு கவலை கிடையாது. டீச்சரை பாட்டு வந்து படத்தை பாரு, அவ்வளோதான் சொல்லுவேன். 3 மணி நேரம் டார்ச்சர் யாரையாவது பண்ணணும்னா அந்த படத்தை கூப்பிட்டு போயிருங்க. நிஜமாகவே தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு என்னாச்சுன்னு தெரியல. மாஸ் படம் ஒரு மெசேஜோட ஒரு படம் சொல்லணும்னு நினச்சாலும் மாஸாக கொடுக்கணும்னு நினச்சி படம் முழுக்க மாஸ் மட்டும்தான் படமாக அப்படின்னு கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் எமோஷனலாக ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. அதுவும் இல்லாமல் 3 மணி நேரம் 10 நிமிஷன்றதுலாம் ரொம்ப லென்த்து. யாராலுமே அதை தாங்க முடியாது. ஒரு 2 hours 30 minutes இந்த மாதிரி ஒரு படம் நல்ல மெசேஜோடு எடுக்கிறாங்கன்னா ஒரு 2 hoursலேயே சொல்லி முடிக்கலாம். பட் இவ்வளோ எக்ஸ்டெண்டடாக பண்ணுறோமா அப்படின்றது ஒரு இந்த ஹீரோயின் போர்ஷன்லாம் தேவையே இல்லை. இன்னமும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு பொண்ணை எவ்வளோ மட்டமாக ஒரு ஹீரோயினை தாண்டி ஒரு பொண்ணையே எவ்வளோ மட்டமாக காட்ட முடியுன்றது தான் இந்த படத்துலையுமே காட்டியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் அதுக்கான ஜஸ்டிஃபை பண்ணுறதுலாம் அது ஏற்றுக்கவே முடியாத மாதிரி தான் இருக்கும். ஒரு 3 மணி நேரம் 10 நிமிஷம் யாரையாவது உங்களுக்கு டார்ச்சர் பண்ணணும்னு நினச்சா இந்த டிக்கெட் கொடுத்தாங்க, தாராளமாக டார்ச்சர் ஆகும். இந்த மூவி மூலிமா மக்களுக்கு எதனா மெசேஜ் இருக்கா? அதாவது ஒரு மலையாளி வாரத்தில் உள்ள மக்களுக்கான அடையாளத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒருத்தர் எவ்வளோ முயற்சி பண்ணுறான், அதே நேரத்தில் ஒரு நாட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத காட்டிருக்காங்க. கோர் லைன் ரொம்ப நல்லா இருக்குது, பட் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் ரொம்பவே டார்ச்சராக இருக்குது. ஏன்னா ஒரு என்ன மெசேஜ் சொல்ல வந்தாங்களோ அதை டேரெக்டாக சொல்லாமல் சுற்றி நம்மளுக்கு வேறு விஷயத்தில் கன்வெர்ட் பண்ணி அது நிறைய இடங்களில் ட்ராவல் பண்ணுது. அது நம்மளுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு என்ன தோணிதுன்னா, ஓகே இது சீக்கிரம் முடிச்சா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு டயர்ட்னஸ் ஆகிடுது, எக்ஸாஸ்ட் ஆகிடுது. ஸோ என்ன அந்த லாஸ்ட் 20 minutes தான் படமே. அந்த லாஸ்ட் 20 minutes வரதுக்கு முன்னாடியே நம்ம டயர்ட் ஆகிடும். ஸோ அந்த 20 minutes நம்மளுக்கு எந்த விதத்துலையுமே இம்பாக்ட் கொடுக்க மாட்டேங்குது. ஸோ அதுதான் பிரச்சனையே. ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் சொல்லியிருந்தாங்கன்னா மேபி இந்த தேவையில்லாத நிறைய இருக்குது தேவையில்லாத போர்ஷன்லாம். அதே மாதிரி மற்ற கேரக்டர்ஸுமே வந்துட்டு ஒரு க்ளோசிங் கொடுக்காம எந்த விதத்துலையும் இம்பாக்ட் ஆகாமல் சிவானெல்லாம் நடிச்சிருக்காங்க, பட் அது பெருசாக இம்பாக்டே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த எக்ஸைட்மெண்ட் கூட செகண்ட் ஆஃப் சுத்தமாக டவுன் ஆகிட்டாங்க. எந்த இடத்துலையுமே வந்து பெருசாக மக்களோட கனெக்ட் ஆகாத மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ ரேட்டிங்? 10க்கு 2.5 இருக்குது. ரெண்டுத்தில் ரெண்டுமே கம்பேர் பண்ண முடியாத அளவு இருக்குது. அதாவது அது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. ஏன்னா பெரிய ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே பெருசு. பட் அதில் கூட ஒரு சின்ன விஷயங்கள் நம்மளை கொஞ்சம் என்டர்டைன் பண்ணிச்சுல. இந்த படம் அது கூட இல்லை. ஏன்னா கோர் பிளாட் ஒரு எமோஷனல் கனெக்டான ஒரு பிளாட் தான். பட் இவங்க நடுவில் நிறைய விஷயங்கள் கமர்ஷியலுக்காக கொண்டு வந்து நம்மளோட எந்த விதத்துலையுமே பெருசாக அது நல்லா இல்லை ஆக்சுவலாக. ஸோ கேம் சேஞ்சராக இதுவும் கம்பேர் பண்ணும்போது நான் கேம் சேஞ்சரே பரவாயில்லன்னு சொல்லுவேன். எப்படி இந்தியன் 2 தக் லைஃபான்னு வரும்போது இந்தியன் 2 செலக்ட் பண்ணுமோ அந்த மாதிரி தான். ரெண்டுமே மோசமான படங்கள் தான், பட் இதை விட அது கொஞ்சம் பெட்டர், அவ்வளோதான். வெத்தி படம் பார்த்தேன். ஸோ படம் வந்து நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்து பார்த்தேன், படம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. டீசர் பார்த்தேன். ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் மெயின் பண்ணி வச்சுருக்காங்க அந்த படம் அப்படின்ட்டு வந்து எக்ஸ்பெக்டேஷனோட வந்து பார்த்தா படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் எல்லாத்தையும் உட்கார வச்சு கொட்டாயோட வச்சு தூங்க விட்டு அனுப்புகிறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ கொடூரமாக இருக்குது. ஸோ இது வந்து நான் தமிழ் லாங்குவேஜில் பார்த்தேன் இந்த படத்தை. ஸோ மேபி நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. தெலுங்கு ஸ்லாங்கில் பார்த்துன்னு வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் அந்த எதிர்பார்ப்போட சரி நம்ம ஸ்லாங்கில் பார்த்தா நல்லா இருக்குன்னு வந்து உட்காந்தா தூங்க வர வச்சுட்ட மாதிரி இருக்குது. ஸோ இதில் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மலைவாழ் கிராமத்தில் இருக்கிற அவங்களோட ஐடென்டிட்டியே தெரியல, என்னன்னே இல்லை அப்படிங்கிறதுக்காக அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அதுலேருந்து ஒரு பையன் போய் ஸ்போர்ட்ஸ் மூலயமா அதோட ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ணுறது தான் எங்கள் ஊருட்டு. அவ்வளோதான் கதை. இது கொஞ்சம் நீங்கள் வித்தியாசமாக கொடுத்துருக்கலாம். ஏதோ ஸ்போர்ட்ஸ் மூலயமா பண்ணுறேன்ட்டு நீங்கள் குட்டையில் விழுந்த மட்டை மாதிரி திருப்பினதே திருப்பி ஒன்ஸ் மோர் ரிப்பீட்னு 3 சீனையும் ரிப்பீட்டாக ஒவ்வொரு கேமாக வித்தியாசமாக வச்சு வெரைட்டியாக பண்ணனே எனக்கு எங்களை சாவடிக்கிறீங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. சத்தியமாக உட்கார முடியல, அவ்வளோ கொடூரமாக இருக்குது. அந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரகுமான் சாரோட பிஜிஎம்மாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், அதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் அதில் நடித்தவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. கரெக்டான கேமியோ கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்குது. ஃபைட்டு ஸ்டண்ட்டு அது எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் கதையை வித்தியாசமாக கொடுத்துருக்கலாம். இப்படி கொடுத்து வந்துட்டு அது என்ன யூஸ்னே தெரில. நிறைய பேர் வந்து ராம் சரண் சாரோட மூவின்றதுனால எக்ஸ்பெக்டேஷனோட வந்து பார்ப்பாங்க. அவர் எப்பொழுதுமே கதை சூஸ் பண்ணும்போது வித்தியாசமாக தான் செலக்ட் பண்ணுவாங்க. இதை ஏன் அவர் சூஸ் பண்ணாருன்னு தெரியல, அந்த மாதிரி இருக்குது. உள்ள ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி? அதுதாங்க மேடம், ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்னா நானே வீட்டில் வந்து ஃப்ளாஸ்கில் காஃபி போட்டு இந்த
அனாசின் நோவாசின்லாம் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். நிறைய பேர் இந்த படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அனாசின் நோவாசின் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஸ்கில் காப்பி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக உட்காந்து பார்க்கலாம். டிக்கெட்டு காஸ்ட்டு வேஸ்ட்டாக போச்சு ப்ரோ. பாப்கார்ன் செலவு என்ன ஆகுது? நீங்கள் தருவீங்களா? ஒழுங்காக படத்தை விடுங்க, ஏன் சாவடிக்கிறீங்க? ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி. நாங்கள் போனால் அங்கே படத்தை தூங்க வச்சு அனுப்புகிறாங்க. இல்லை பார்த்து நிறைய பேர் கமெண்ட்ல எவன் கழுவி ஊற்றினாலும் எனக்கு கவலை கிடையாது. டீச்சரை பாட்டு வந்து படத்தை பாரு, அவ்வளோதான் சொல்லுவேன். ரேட்டிங் எவ்வளோ மேம் கொடுப்பீங்க? நீங்கள் கேளுங்க மேம், சொல்கிறேன். 10க்கு எவ்வளோ? 10க்கா 3, 4 அவ்வளோதான். ப்ரீவியஸ் படம் ஒன்றா போல கேம் சேஞ்சர். சரி, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது ஓகேவா இருக்குமான்னு நினைக்கிறீங்களா? அட்லீஸ்ட் போயிடுன்னு நினைக்கிறீங்களா? இது போகுமான்னு தெரில, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அவ்வளோதான். தெலுங்கில் வேணால் போகணும் இந்த படம். ஆனால் தமிழில் கொஞ்சம் கூட சிங்கால இந்த டப்பிங்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. அவன் என்ன பேசுகிறாங்க, என்ன வாய்ஸ் வருதுன்னே தெரில. சத்தியமாக அவ்வளோ கொடுமையாக இருக்குது. நான் ஓப்பனாக சொல்ல போனால் நான் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. மூவி ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்கேன். அங்கே இங்கே உட்காந்து பார்க்கும்போது அந்த படம் வந்து இப்பெல்லாம் சிங் ஆகும் போது காண்டாகுது, அந்த மாதிரி இருக்குது. அப்படி கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கலாம். சரி, ஓவராலாக எதுதான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மியூசிக் இல்லை மேக்கிங் வைஸோ எடிட்டிங் வைஸோ எதுதான் நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்குது? ஃபைனலாக அதில் ப்ளஸ் பாயிண்ட்னா ரஹ்மான் சாரோட மியூசிக்கு, எடிட்டிங்கு, ஸ்டண்ட்டு, அவ்வளோதான் நல்லாயிருக்கு. மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேஸ் எதுவுமே இல்லை. ஸ்டோரியை தான் மாற்றிருக்கலாம். நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் மெயின் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்காக நிறைய ஆடியன்ஸ் உள்ளே வந்து பார்ப்பாங்க. அந்த ஸ்போர்ட்ஸே சொதப்பி வச்சுருக்கீங்க. அப்புறம் என்னத்த சொல்கிறது படத்தை?